டியர் ஸ்டூடெண்ட்ஸ், போலீஸ் தேர்வு மற்றும் எஸ்ஐ தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களா நீங்கள்? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம மொத்தம் 45 இம்பார்ட்டண்டான சோசியல் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டெஸ்ட் எழுதிட்டு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், குதுப்மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? குதுப்மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் ஆப்ஷன் சி குத்புதீன் ஐபக். செகண்ட் கொஷின், வங்காளம் சுதந்திர அரசான ஆண்டு. வங்காளம் எப்பொழுது சுதந்திர அரசானது அப்படின்னா ஆப்ஷன் டி கிபி 1346. தேர்ட் கொஷின், ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளைகளை நிறுவிய துக்ளக் வம்ச அரசர். ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளைகளை நிறுவிய துக்ளக் வம்ச அரசர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி பிரோஷா துக்ளக். ஃபோர்த் கொஷின், லோடி அரச வம்ச ஆட்சியை தோற்றுவித்தவர் யார்? லோடி அரச வம்ச ஆட்சியை தோற்றுவித்தவர் ஆப்ஷன் டி பஹலுல் லோடி. ஃபிஃப்த் கொஷின், லோடி அரச வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தவர் யார்? லோடி அரச வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தவர் ஆப்ஷன் ஏ பாபர். சிக்ஸ்த் கொஷின், முகலாய பேரரசின் தொடக்க கால தலைநகரம். முகலாய பேரரசின் தொடக்க கால தலைநகரம் ஆப்ஷன் டி ஆக்ரா. செவன்த் கொஷின், சந்தேரி போர். சந்தேரி போர் எப்போ நடைபெற்றது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1528. எய்த் கொஷின், உமாயூன் நாமா என்ற நூலை எழுதியவர் யார்? உமாயூன் நாமா என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ குல்பதன் பேகம். நைன்த் கொஷின், அக்பர் பிறந்த இடம். அக்பர் எந்த இடத்துல பிறந்தார் அப்படின்னா ஆப்ஷன் டி அமரக்கோட்டை. டென்த் கொஷின், முஸ்லிம்கள் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்டிருந்த வரி. முஸ்லிம்கள் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்டிருந்த வரியின் பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி ஜிசியா. 11th கொஷின், பூமியிலேயே வறண்ட பகுதி எது? பூமியிலேயே வறண்ட பகுதி அப்படின்னா ஆப்ஷன் சி அட்டகாமா பாலைவனம். 12th கொஷின், சூரியனின் செங்குத்து கதிர்கள் இந்திய தீபகற்பத்தின் மீது விழும் காலம். சூரியனின் செங்குத்து கதிர்கள் இந்திய தீபகற்பத்தின் மீது எப்பொழுது விழும் அப்படின்னா ஆப்ஷன் சி கோடை காலத்தில். 13, பாலைவனம் மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாலைவனம் மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி முட்புதர் காடுகள். 14, ஹட்ச் உயிர்கோள காப்பகம் எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது. ஹட்ச் உயிர்கோள காப்பகம் எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி குஜராத். 15, சம காற்றழுத்த கோட்டை குறிப்பது. சம காற்றழுத்த கோட்டை குறிப்பது ஆப்ஷன் சி ஐசோபாக். 16, துருவ மண்டலம் என அழைக்கப்படும் மண்டலம். துருவ மண்டலம் என்று அழைக்கப்படும் மண்டலம் ஆப்ஷன் சி குளிர் மண்டலம். 17, காற்றின் ஈரப்பதத்தை அளக்க பயன்படும் கருவி. காற்றின் ஈரப்பதத்தை அளக்க பயன்படும் கருவி ஆப்ஷன் சி ஹைக்ரோமீட்டர். 18, நாக்ரெக் உயிர்கோள காப்பகம் எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது. நாக்ரெக் உயிர்கோள காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் டி மேகாலயா. 19, பஷ்மாரி உயிர்கோள காப்பகம் எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது. பஷ்மாரி உயிர்கோள காப்பகம் எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம். 20, சிம்லிபால் உயிர்கோள காப்பகம் எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது. சிம்லிபால் உயிர்கோள காப்பகம் எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் பி ஒடிஷா. 21, 42வது சட்ட திருத்தத்தின்படி முகவுரையில் சேர்க்கப்பட்ட சொற்களில் சரியானது. 42வது சட்ட திருத்தத்தின்படி முகவுரையில் சேர்க்கப்பட்ட சொற்களில் சரியானது ஏ சமதர்மம், பி சமய சார்பின்மை, சி ஒருமைப்பாடு, டி அனைத்தும் சரி. சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 22, அடிப்படை உரிமைகள் எந்நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டது? ஆப்ஷன் சி அமெரிக்க ஐக்கிய நாடுகள். 23, சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றி கூறக்கூடிய அரசியலமைப்பு பிரிவு
ஆப்ஷன் சி பிரிவு 23 முதல் 24 வரை. 24 அடிப்படை உரிமைகளிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு. அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமை எந்த ஆண்டு நீக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி 1978. 25 தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் யாருடைய ஒப்புதலுடன் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யலாம்? தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் யாருடைய ஒப்புதலுடன் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யலாம்? ஆப்ஷன் சி நாடாளுமன்றம். 26 மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வினை பற்றி குறிப்பிடும் அட்டவணை. ஆப்ஷன் ஏ 7வது அட்டவணை. 27 வாக்கியம் 1 ஒருவர் தனது நாட்டுரிமையை மாற்ற முடியாது. வாக்கியம் 2 ஒருவர் தனது குடியுரிமையை மாற்ற முடியும். நாட்டுரிமையை மாற்ற முடியாது, ஒருவர் தனது குடியுரிமையை மாற்ற முடியும். சரியான விடை ஆப்ஷன் சி வாக்கியம் 1, 2 சரி. நெக்ஸ்ட் 28 ஒரு நாட்டின் அரசாங்கத்தை பற்றியும் மக்களின் உரிமைகள் பற்றியும் கடமைகள் பற்றியும் படிக்கும் இயல். ஒரு நாட்டின் அரசாங்கத்தை பற்றியும் மக்களின் உரிமைகளை மற்றும் கடமைகள் பற்றியும் படிக்கும் இயல். ஆப்ஷன் டி குடிமையியல். 29 குடிமகன் அதாவது சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் எனும் எம்மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. குடிமகன் என்ற சொல் சிவிஸ் என்னும் எம்மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஆப்ஷன் ஏ லத்தீன். 30 பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைக்கப்பட்டு அங்குள்ள மக்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்ட ஆண்டு. பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைக்கப்பட்டு அங்குள்ள மக்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி 1962. 31 ஆங்கிலேயர் செம்பு நாணயங்களை டேஸ் என்று அழைத்தனர். ஆங்கிலேயர் செம்பு நாணயங்களை எவ்வாறு அழைத்தனர்? ஆப்ஷன் சி கப்ரோன். 32 பண மோசடி நடவடிக்கை தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. பண மோசடி நடவடிக்கை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 2002. 33 இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட நாள். இந்திய ரிசர்வ் வங்கி எப்பொழுது தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1/4/1935. 34 இந்தியாவில் பணப்புழக்கத்தை ஒழுங்குபடுத்தும் பணியினை மேற்கொள்வது எது? இந்தியாவில் பணப்புழக்கத்தை ஒழுங்குபடுத்தும் பணியினை மேற்கொள்வது ஆப்ஷன் டி இந்திய ரிசர்வ் வங்கி. 35 முதலில் பயன்படுத்தப்பட்ட பணம் எதனால் ஆனது? முதலில் பயன்படுத்தப்பட்ட பணம் எதனால் ஆனது? ஆப்ஷன் டி உலோகம். 36 பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு. பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை மீண்டும் எந்த ஆண்டு கைப்பற்றினார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1764. 37 யாருடைய உதவினால் வேலுநாச்சியார் அரசியாக முடிசூட்டி கொண்டார்? யாருடைய உதவினால் வேலுநாச்சியார் அரசியாக முடிசூட்டி கொண்டார்? ஆப்ஷன் பி மருது சகோதரர்கள். நெக்ஸ்ட் 38 மருதுபாண்டியர் தென்னிந்திய கூட்டமைப்பை எங்கு ஏற்படுத்தினார்? மருதுபாண்டியர் தென்னிந்திய கூட்டமைப்பை எங்கு ஏற்படுத்தினார்? ஆப்ஷன் ஏ சிவகங்கை. 39 மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம். மருது சகோதரர்கள் எங்கு தூக்கிலிடப்பட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி திருப்பத்தூர். 40 மருது சகோதரர்களின் கழகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மருது சகோதரர்களின் கழகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் டி தென்னிந்திய புரட்சி. 41 பாளையக்காரர் முறையை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை எது? பாளையக்காரர் முறையை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை எந்த உடன்படிக்கை அப்படின்னா ஆப்ஷன் பி கர்நாடக உடன்படிக்கை. 42 வேலூர் புரட்சிக்கு காரணமான இராணுவ சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார்? வேலூர் புரட்சிக்கு காரணமான இராணுவ சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் ஆப்ஷன் பி சர் ஜான் கிரடாக். 43 வேலூர் புரட்சியின் போது சென்னையின் ஆளுநராக இருந்தவர். வேலூர் புரட்சியின் போது சென்னையின் ஆளுநராக இருந்தவர் ஆப்ஷன் ஏ வில்லியம் பெண்டிங் பிரபு. 44 வேலூர் புரட்சி ஒடுக்கப்பட்டு திப்புவின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டனர்? வேலூர் புரட்சி ஒடுக்கப்பட்டு திப்புவின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டனர்?
ஆப்ஷன் ஏ கல்கத்தாவுக்கு 45. தமிழகத்தில் பரம்பரையாக டேஸ் பாளையக்காரர்கள் இருந்தனர். எத்தனை பாளையக்காரர்கள், அதாவது தமிழகத்தில் பரம்பரையாக எத்தனை பாளையக்காரர்கள் இருந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 72. டே ஸ்டூடெண்ட்ஸ், மொத்தம் இந்த வீடியோவில் நம்ம 45 இம்பார்ட்டண்டான சோசியல் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். நோட் போட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். மறக்காமல் நீங்கள் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. 2025ஆம் ஆண்டு நடைபெற போற சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த பதிவு உங்களுக்கானதுதான். எஸ்ஏ எக்ஸாமுக்கு படிக்க வேண்டிய சிலபஸ் நிறைய இருக்கு, ஆனா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படிங்கிற மனக்குழப்பத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு கவலையை போக்கும் வகையில நம்முடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன்ஸ் 50 மாதிரி தேர்வு புத்தகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த 50 மாதிரி தேர்வுல இருக்கிற வினாக்கள், தேர்வுல எதிர்பார்க்கிற வினாக்கள் நிறைய இடம் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்ல, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பக்காவா அனலைஸ் பண்ணி உங்களுக்காக வினாக்களை ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. எஸ்எஸ் பப்ளிகேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்வையும் 80 வினாக்கள் ஜிகேவும் 60 வினாக்கள் உளவியலும் இருக்கு. மொத்தம் 140 வினாக்கள் வித் ஆன்சரோட 50 தேர்வுக்கும் அவங்க கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு தேர்வுலையும் இடம்பெற்றிருக்கிற கணிதம் மற்றும் உளவியலுக்கான தெளிவான விளக்கமும் உங்க பிடிஎஃப்ல கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு சந்தேகம் வரும்போது இந்த பிடிஎஃப்ல இருக்க விளக்கத்தை பார்த்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, தமிழ் தகுதி தேர்வுக்கான 5000 பொது வினாக்களையும் கொடுத்திருக்காங்க. பிளஸ் சிலபஸ் அடிப்படையில் எஸ்ஐ தேர்வுக்கான 27 டெஸ்டையும் அடிஷனலா அவங்க ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. இந்த எல்லா ஃப்ரீ மெட்டீரியலும் நீங்க பெறுவதற்கு புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய QR கோட ஸ்கேன் பண்ணி நீங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டாலே போதும். இந்த புக்கை பத்தின ஃபீட்பேக் உங்களுக்கு வேணும்னா வெப்சைட்ல இந்த புத்தகத்தை வாங்கி பயன்படுத்தக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். கீழே கொடுத்திருக்கிற sspublications.com வெப்சைட்ல நீங்க புக்கை ஆர்டர் பண்ணி